இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஒற்றுமை அரசாங்கத்தில் ஜாசேகா கூட்டணி தொடருமா விலகுமா? ஆகஸ்ட் 16 நடைபெறும் தேசிய மாநாட்டில் முடிவு. தற்போதைய நாடாளுமன்ற பதவிக்காலம் முடியும் வரை ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர வேண்டுமா அல்லது அமைச்சரவையிலிருந்து விலக வேண்டுமா என்பது குறித்து வரும் ஆகஸ்ட் 16 நடைபெறவுள்ள ஜாசேகா தேசிய மாநாட்டில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. இது குறித்து ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் வெளியிட்டுள்ள தகவலில் இந்த முக்கிய முடிவை கட்சியின் மத்திய செயற்குழு தனிப்பட்ட முறையில் எடுக்காது என்றும் தேசிய மாநாட்டில் பங்கேற்க தகுதியுள்ள 4000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்வதா அல்லது விலகுவதா என்பது போன்ற முக்கிய முடிவை சிலர் மட்டுமே எடுக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள ஆண்டனி லாக் கட்சியின் ஜனநாயக நடைமுறையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த முடிவை அனைத்து பிரதிநிதிகளின் முடிவுகளில் விட்டுவிடுகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய செயற்குழு உறுப்பினர்களிடையே பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் பிரதிநிதிகளின் வாக்கெடுப்பை பாதிக்கக்கூடாது என்பதற்காக செயற்குழு எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என்றும் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். Dalam persidangan kebangsaan 16 Ogos ini, satu usul akan dikemukakan kepada para perwakilan dalam persidangan kebangsaan tersebut, iaitu untuk menentukan sama ada DAP kekal dalam kerajaan atau tidak untuk tempoh parlimen yang baki. So, ini adalah satu usul yang akan ditentukan oleh para perwakilan sama ada kekal atau tidak dalam kerajaan. Jadi keputusan itu tidak dibuat oleh CEC, tetapi kita menyerahkan kepada para perwakilan di mana ada 4,000 lebih perwakilan yang layak hadir dalam persidangan kebangsaan itu, dan kita serahkan kepada kebijaksanaan para perwakilan untuk membuat keputusan sama ada DAP harus kekal dalam kerajaan sampai akhir tempoh ini ataupun sebaliknya. So, itu keputusan akan dibuat pada 16 Ogos. வரும் ஆகஸ்ட் 16 நடைபெறும் தேசிய மாநாட்டில் எடுக்கப்படும் முடிவே ஜாசேகாவின் எதிர்கால அரசியல் திசையை நிர்ணயிக்கும் என்றும் பிரதிநிதிகள் எடுக்கும் எந்த முடிவையும் தாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 1 நடைபெற்ற நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் பாரிசான் வேட்பாளரும் நெகிரி செம்பிலான் மாநில மாசிசா இளைஞர் பிரிவு தலைவருமான சியோ கோங் சோனுடனான நேரடி போட்டியில் 688 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இதன் மூலம் 2013 முதல் தனது வசம் இருந்த சென்னா தொகுதியை இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரச மலேசிய போலீஸ் படையில் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறையான JSJN ஓப் காலிடாசா மற்றும் ஓப் ஹாஸ் KLIA நடவடிக்கைகள் மூலம் ஸ்லாங்கூர், கோலலும்பூர் மற்றும் KLIA பகுதிகளில் செயல்பட்டு வந்த போதைப் பொருள் கும்பலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் சுமார் 42 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிக மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஓப் காலிடாசா நடவடிக்கையில் இஜோக், சுங்காய் புலோ மற்றும் தமான் புத்ரா டாமாய், பத்தாலிஞ்சயா பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 409.4 கிலோ மெத்தாபெத்தமின் மற்றும் 900 MDMA வேப் திரவ காற்றேச்சுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே ஓப்ஹாஸ் KLIA நடவடிக்கையில் 9 வழக்குகளில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 260.08 கிலோ கஞ்சா மற்றும் 1.01 கிலோ கொக்கைன் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் மதிப்பு 21.26 மில்லியன் ரிங்கிட் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை KLIAவில் 108 போதைப் பொருள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அனைத்து வழக்குகளும் 1952 அபாயகரமான போதைப் பொருள் சட்ட பிரிவு 39B கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் PDRM தெரிவித்துள்ளது. இது குறித்து JSJN இயக்குனர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் KLIA அல்லது மலேசியாவின் எந்த நுழைவாயிலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்றார். மேலும் PDRM எல்லை பாதுகாப்பு அமலாக்க அமைப்புகள் மற்றும் மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் பெர்ஹாட் ஆகியவற்றின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி போதைப் பொருள் கும்பல்களை முழுமையாக ஒழித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்.
நகரசம்பிலான் மாநில ஆட்சியை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் முக்கிய துறைகளுக்கு துணை ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவிகளை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மந்திரி பசார் டத்தோ இஸ்மாயில் லசீம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநில செயலகமான விஸ்மான் நகரியில் தனது முதல் நாளில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில தேர்தலில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து இந்த புதிய அமைப்பை உருவாக்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் முழு ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை வழக்கம் போல் 10ஆகவே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் பட்டியலானது ஆட்சியாளர் யங் டிபர் துவான் பசார் துவான்கு முஹ்ரிஸ் துவான்கு முனாவீரின் ஒப்புதலுக்கு பிறகு வரும் ஆகஸ்ட் 7 முதல் 9ஆம் தேதிக்குள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்த பலருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் இஸ்மாயில் லசீம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மூத்த ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவி தொடருமா என்பது குறித்து இன்னும் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிரேத்தா பி தனாம்லாயு புர்ஹாட் எனப்படும் KTMB தனது சவுதர்ன் ஷட்டல் ரயில் சேவையை வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் பாலோ ஜேபி சென்ட்ரல் இடையிலான வழித்தடத்திற்கு விரிவுபடுத்துகின்றது. இந்த புதிய சேவையானது பாலோ, குளுவாங், ருங்காம், லயாங் லயாங், குலாய், கம்பாஸ் பாரு மற்றும் ஜேபி சென்ட்ரல் ஆகிய 7 நிலையங்களை இணைக்க உள்ளது. தினமும் இரு திசைகளிலும் தலா 5 சேவைகள் என மொத்தம் 10 ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. பாலோ ஜேபி சென்ட்ரல் இடையிலான பயண நேரம் சுமார் 120 நிமிடங்கள் ஆகும். இந்த புதிய மின்சார ரயில்கள் அறிமுகமாகும் வரை பாலோ ஜேபி சென்ட்ரல் ஒரு வழி கட்டணம் 15 ரிங்கெட் 30 காசிலிருந்து 7 ரிங்கெட் 70 காசுகளாக சலுகை விலையில் வழங்கப்படும். மேலும் மை ரயில் லைஃப் பாஸ் திட்டத்தின் கீழ் 4 முதல் 6 வயது குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் டிசம்பர் 31 வரை இலவசமாக பயணிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை விரிவாக்கமானது ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலமான JSSEZ வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதுடன் தொழிலாளர்களின் பயண வசதியை மேம்படுத்தி தனியார் வாகன பயன்பாட்டை குறைக்க உதவும் என KTMB தெரிவித்துள்ளது. மலேசிய குடிநுழைவுத் துறையின் MyIMMS கணினி அமைப்பை சட்டவிரோதமாக ஊடுருவி தற்காலிக வேலைவாய்ப்பு வருகை அனுமதி விண்ணப்பங்களுக்கு விதிமுறைகளை மீறி ஒப்புதல் வழங்கியதாக கூறப்படும் வழக்கில் மேலும் 5 குடிநுழைவு அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 30 முதல் 40 வயதிற்குட்பட்ட 4 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் வாக்குமூலம் அளிக்க SPRM தலைமையகத்திற்கு வந்தபோது ஓப்ஸ் கிராக் நடவடிக்கையின் கீழ் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்காக அவர்களிடம் இருந்து 5 கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுவரை 17 பேரிடம் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்களிடம் இருந்து சுமார் 3 லட்சம் ரிங்கெட் மதிப்புள்ள 9 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த ஜூலை 28ஆம் தேதி 6 குடிநுழைவு அதிகாரிகள், ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நகரசம்பிலான் மாநிலத்தின் பாடிக்சன் அருகில் உள்ள தமான்லிங்கி பகுதியில் ஏற்பட்ட மோதலில் 3 வங்காளதேச தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல்சாஃப்னி அஹ்மத் வெளியிட்டுள்ள தகவலில், நேற்று திங்கட்கிழமை மாலை 4:15 மணியளவில் வீடு ஒன்றில் வங்காளதேச நாட்டவர்களிடையே மோதல் ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது கொலை சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 40 வயதுடைய வங்காளதேச ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மேலும் காயமடைந்த மற்றொரு வங்காளதேச தொழிலாளர் சிகிச்சைக்காக ரம்பாவ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்களும் சந்தேக நபரும் ஒரே தோட்டத்தில் பணியாற்றி ஒரே வீட்டில் தங்கி வந்தது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டின் இறுதியில் சூப்பர் எல் நினோ உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதால் கிளாந்தான் மாநிலத்தில் கடும் வறட்சி மற்றும் திறந்தவெளி தீ விபத்துகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக கிளாந்தான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையான JBPM எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மாநில இயக்குனர் ஃபர்ஹான் சுஃபியான் பொர்ஹான் வெளியிட்டுள்ள தகவலில், இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை 2197 திறந்தவெளி தீ விபத்து தொடர்பான அவசர அழைப்புகள் பதிவாகியுள்ளன. பெரும்பாலான தீ விபத்துகள் நிலம் சுத்தம் செய்தல் மற்றும்
மற்றும் விவசாயத்திற்காக மேற்கொள்ளப்படும் திறந்தவெளி எரிப்புகளால் ஏற்படுவதாகவும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் தங்கம் தோண்டும் பணியில் ஈடுபடுவோர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆற்றின் நீர்மட்டம் திடீரென உயரக்கூடியதால் உயிர்காப்பு அங்கி அணியுமாறும் அறிவுறுத்தினர். 2025 கிளாந்தானில் 25 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இவ்வாண்டில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.